ஹாய். அப்போ சாயந்தரம் பார்வதியும் பேசியிருக்கும்போது என்ன சொன்னாங்க, சபரி கேம் சுபி கேம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அப்படின்னு. ஏன்னா இப்போ தான் சாண்ட்ரா தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அந்த குரூப்புக்குள்ளே அவங்க இருந்த போல் இருந்துச்சாங்க. ஏன்னா சாண்ட்ரா ஏப்பா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க சொல்கிறாங்க, என்ன நடக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நான் போன வாரம்லாம் உடஞ்சி போய் இருந்தேன். ஏன்னா ஒன்றுமே யார் என்ன பண்ணுறான்னு தெரியாது. ஏதோ கேட்டாங்க சொல்லிவிட்டு அப்படி நான் சொல்லியிருக்கணும், சபரி விளையாட்டு தீர்ந்து போச்சுன்னு நான் சொல்லியிருக்கணும், நான் அதுக்கு மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அது என்ன, என் மைண்டு என்கிட்டயே இல்லை. நான் இந்த வாரம் தான் தெளிவாக இருக்கேன். என்னென்னா அவர் போயிட்டார், இப்படி என்ன பண்ணுறாரு என்ன எதுன்னு தெரியாது. அவர் வந்த பிறகு தான் வந்து பேசின பிறகு தான் நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். உண்மையில அந்த வீட்டில் யார் ரொம்ப இப்போ யார்கிட்ட கேம் இருக்குன்னு சொன்னால் பார்வதி, சாண்ட்ரா வேணா வினோத்து, பின்ன கமருதீன், அவங்கள்ட்ட கேம் இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா கேம் இருக்குன்னு சொல்லிருக்கேன்னா இவ்வளோ நாள் அந்த ஒரு வாரம் தான் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் விளாடலை. என்னன்னு தெரில, விளாடலை. ஏன்னா ஒரு மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி ஆகிட்டு டென்ஷனாக இருந்ததுனால விளாட. இவங்க கையிலலாம் இப்போ விளாட யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் நினைவு இருக்கும், அதெல்லாம் வச்சு பிடிச்சி எடுத்துடலாம் அப்படின்னு. ஆமாடி நான் சொன்னது அந்த நேரத்தில் நான் பயங்கர டென்ஷனாக இருந்தேன். யார் என்ன சொன்னாலும் நான் அப்படி இல்லைன்னா அந்த வாரமே வெளியே போயிருப்பேன். அவங்க வரல, வீட்டிலேருந்து யாரும் வராமல் இருந்தால் நான் போயிருப்பேன். நல்லதாக போச்சு, நான் அப்படி சொல்லியிருக்கணும். அவங்க சொல்கிறாங்க சுத்தமாக சுபி கையில் கேம் இல்லை, சபரி கையில் கேம் இல்லை, விக்ரம் கையில் கேம் இல்லை, கனி கையில் கேம் இல்லை. கனி பற்றி சொல்லலை, அது உண்மை நம்ம சொல்லலை, கேம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதில் வேறு அந்த திவ்யா கேங்கு அம்மா அப்பா போன பிறகு அங்கேருந்து யார் அரவரா, விக்கல், கனி எல்லோரும் பேசியிருக்காங்க. என்ன பேசுங்க, போட்டு கொடுத்தாங்களாம். திவ்யாவுக்கு அப்பாவுக்கு போட்டு கொடுத்தாங்களாம். ஏன்னா வேணை கொடுக்கட்டும், பார்வதிக்கு நல்லா கொடுத்துட்டு போட்டுருன்னு போட்டு கொடுத்தாங்களாம்மா. ஏம்மா நீங்கள் தான் புலம்பிகிட்ருக்கீங்க உள்ளே இருந்து, அவள் வெளியே ஸ்ட்ராங்காக தான் இருக்கா பார்வதி, அங்கே போய் இருக்கு பாருங்கள். யார் என்ன இப்படி விளையாடுவோன்னு சொல்லி சுபியை போட்டு மண்டே கழுவிட்டு இருக்காங்க. அங்கே போய் பாருங்கள், வெட்டி பாருங்கள். நீங்கள் தான் குழம்பிகிட்ருக்கீங்க. ஐயோ நான் அவளை போட்டு கொடுத்தேன் சுபி அவைய அம்மா அப்பா கிட்ட. அவள் அடித்தாலும் பிடிச்சாலும் எந்திரிச்சு வந்து நிற்கா. அதே போல் பொண்ணு வேறே இருக்க மாட்டாங்க. யார் அரோரா, விக்கல், நம்ம கனி, திவ்யா இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. திவ்யா போல் அது கனி தான். கனி சுடிதாரும் திவ்யா சுடிதாரும் ஒரே போல் இருக்குது, பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட பேச தெரியாமல் வக்கு இல்லாதவன் அவன் இப்படி தாங்க, நான் எங்கள் அப்பா வந்தால் கேட்டாலும் நான் இப்படி தான்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிட்டான். விக்ரம் அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் அவங்க கேட்டதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக நின்று பதில் சொல்லி, ஆமாம் நான் அப்படி தான் நான் கேம் விளாடுதேங்க அப்படின்னு ஒரு இவன் அப்படி நேராக நினச்சிட்டு போட்டுங்க, எனக்கு என்ன நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானே. ஒரு வார்த்தை அவன் தான் புலம்பிகிட்டு இருக்கான்.